ரத்னாவின் திருமணம் நடக்கப் போகிறது. வரலாறு காணாத புதுமையாக மனையில் அமர்வது நான், மாங்கல்யம் கட்டப்போவது நீங்கள். இது என்ன புதுமை? நட்புக்கு நான் ஆற்றும் பணி, என் அன்பு தமக்கை மகளுக்கு நான் செய்யும் கடன். மண் வாழ பெண் வாழ வேண்டும், பெண் வாழ அவள் கற்பின் நிலை வாழ வேண்டும். நீங்கள் மருத நாட்டுக்கு சென்று ரத்னாவை சம்மதிக்க செய்யுங்கள். வேண்டாம். இதனால் ரத்னாவுக்கு ஏதாவது அவமதிப்பு ஏற்பட்டால் பிறகு என்னால் தாங்கவே முடியாது. வருந்தாதீர்கள். பசும்பொன், பச்சை குழந்தை, பத்தினி பெண் இவைகளது மதிப்பு எப்போதும் குறைவதில்லை. நீங்கள் இன்றே புறப்படுங்கள். திருமணமானதும் பூபதி மன்னருடன் இங்கு வாருங்கள். அவரிடம் நான் உண்மைகளை சொல்லி குழப்பத்தை தீர்த்து வைக்கிறேன். அம்மா, இந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்க. என் மரணத்தின் செய்தி தவிர எனக்கு எதுவுமே சந்தோஷம் தராது. இளவரசியார் வாழும் செய்தியே கொண்டு வந்திருக்கிறேன். சீக்கிரமா விஷயத்தை சொல்லி, அது வரையும் நான் வெளியில காவல் இருக்கேன். ஜீவகர் காத்திருக்கிறார். அவரிடம் என்ன சொல்ல? இந்த திருமணத்தில் எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லுவேன். இந்த தேசமே உங்க கையில இருக்கு. இவர் பெரிய கைநேக விபுரருங்க. உங்க கைய காட்டுங்க, அவர் பார்த்து சொல்லுவார். வருங்காலத்தை அப்படியே பிச்சு பிச்சு எடுத்து சொல்லுவார். மாமா கைய பாக்காத, தலைய பாரு. மாமா மூளையில தான் என்னமோ வண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. 那是我鞋子，你的手里有根子，看不见，要把你的手要把红血豆里看的要的。அதாவது இது பெரிய சக்தி வாய்ந்த கை. இந்த கையால எதை தொட்டாலும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கையில வந்து நுணுக்க ரேகையெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறான். 你的手里要的。 ஓஹோ ஓஹோ ஓஹோ. நுணுக்க ரேகையெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அத சுடு தண்ணியில நினைச்சு தண்ணீர்ல கழுகி பார்க்கணும்னு சொல்றாரு. எப்பா சீக்கிரமா போய் ஒரு குண்டால சுடு தண்ணி கொண்டு வாங்க. கொதிக்க வச்சு குண்டா. சீக்கிரமா. உண்மை உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் இருவரின் வாழ்வை பற்றி எனக்கு தெரியாத உண்மைகளே கிடையாது. ஜீவகர் எல்லாம் சொல்லியிருக்கிறார். நீ யார் அவருக்கு? அவரது ஆதரவில் வாழும் ஓர் அனாதை. நீ வீட்டில் அவரோடு இருந்தவளா? இல்லை, அவரோடு இருப்பவள். அப்படி என்றால் நீயே அவரோடு வாழலாமே. இளவரசி, இது என்ன கொடுமை! தாய்க்கும் தாரத்திற்கும் பேதம் தெரிந்தவர் அம்மா ஜீவகர். நான் அவர் சகோதரி. எந்த உறவில்? உலக மக்கள் அனைவரும் பிறப்பார், இனத்தார், ஒரு தாய் வயிற்று மக்கள் என்ற உறவில். இளவரசி, நான் யார் தெரியுமா? நான் தான் சுல்தான் அலாவுதீன் மகள் ஆஷா.把你的手搞的水豆里去的。நான் தான் தண்ணியை கொஞ்சம் சூடா கொண்டாட சொன்னேன். நீதானா? நான் தான். ஐயோ அம்மா, மாமா பையன் இரு அம்மா. பிரபு, இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். என்னப்பா இது இவ்வளவு சூடா கொண்டு வந்திருக்கீங்களே? அரிசி சக்கரை போட்டா பாயசம் எடுக்கலாம் போட்டுக்க. போங்கப்பா. 把你的节目到。这次跟你安全完成去的。 ஓஹோ, அதாவது ஒரு கல்யாணம் உங்க காரியத்தை தடை பண்ணிக்கிட்டு நிக்குது. அது முடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும் சொல்றாரு. அவள் தான் கல்யாணமே வேண்டாம் என்று மறுக்கிறாளே. 我们的帮你就发去的。ஓ, இப்ப அவங்க மனச மாத்திர வேலை அந்தரங்கமா நடக்குதுன்னு சொல்றேன். என்ன
我们跟你就发颗粒。 அந்தரங்கமா மந்திரம் போடுறேங்கிறார் சாமி. அப்படியா? சரி, நன்றாக ஜபிக்கட்டும். சின்னவன் பேசிட்டு வரீங்க? நீ யாரு? யாரிவா? துணி வைக்க வந்திருக்காமா? என்ன துணி வைக்க வந்திருக்காளா? அம்மா, நம்ம இளவரசி கல்யாணத்துக்கு தேவைப்படுமே கூப்பிட்டு வந்தேன். ஆமாண்டி, இதுதான் ஒரு குறைச்சல். அவதான் கல்யாணத்துக்கு செய்ய மாட்டேங்கிறாளே. சொல்லுங்களேம்மா. நான் சம்மதிக்கிறேன். உன் ஆசையை நானும் கெடுக்கணும். நிஜமாகவா? ஆமா அம்மா, இந்த திருமணத்திற்கு எந்தவித தடையும் இல்லை. அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சு. இப்பவே போய் உன் அப்பாவை நல்லா செய்கிறேன். முடிந்ததா? எல்லாம் முடிந்த மாதிரி தான் பிரபு. சீக்கிரம் முடியட்டும். எல்லாம் முடிந்து விட்டது. வீரகேசா, மகாராஜா, ரத்னா திருமணத்திற்கு சம்மதித்து விட்டானா? ஆஹா, மகாராஜா, உண்மையிலேயே இவர் மகா மேதை. யார் இவர்? சீன தேசத்தின் யானை. ரத்னாவின் மனதை மாறச் செய்ததே இவர்தான். மிகவும் ஆபத்தான இடத்தில் வீரகேசி தன் ஆட்களோடு வந்திருக்கிறார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இளவரசே, என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கப் போகிறீர்கள். இந்த நன்றியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். நீங்கள் இப்போது யார் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாம் முடிந்ததா? ஆம், இன்று ரத்னா பவளநாடு புறப்படுகிறார். மலை அடிவாரத்திலே அவளை மடக்கிவிடும். ஒரு கால் பார்த்தவன் எதிர்த்தால் இரக்கமின்றி கொன்றுவிடும். நான் இப்போதே சொர்ணகிரி புறப்படுகிறேன். ரத்னாவை சிறப்படுத்திக் கொண்டு வா. கவனம், என் பெயர் வெளியில் தெரியக்கூடாது. எனக்கு தெரியாதா என்ன? கவலையின்றி செல்லுங்கள். காரியம் தன்னால் நடக்கும். ஜாக்கிரதை. அப்பா, ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் மன்னித்து விடுவீர்களா? நீ ஒரு குற்றமும் செய்யவில்லையே கண்ணே. நீ மனமாற விரும்பிய கல்யாணம் தானே இது. ஏன் அழுகிறாய்? பெண்ணுக்கு பிறந்த வீடு இரவல், புகுந்த வீடுதான் சொந்தம். கொடிகட்டி ஆண்டாலும் கொற்றம் புகழ வாழ்ந்தாலும் பெற்றவருக்கு மகள், கைப்பற்றியவனுக்கு மனைவி என்பதை மட்டும் மறந்து விடாதே மகளே. நல்லதப்பா. பவளநாட்டு மன்னர் வாழ்க. என்ன என்ன? என் தந்தை நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் போய் உங்கள் இருவரையும் வரவழைத்துக் கொள்கிறேன். அதுவரை சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்கள். பெண் பிறந்த அதிர்ஷ்டம் பிறந்தவுடனே தாயை கொண்டு போய் விட்டது. கல்யாணமானவுடனே மாமனாரை கொன்று விட்டது. போதும் பார்த்திபரே, இந்நிலையில் மணப்பெண் அங்கு வருவது முறையல்ல. துக்க நாள் முடிந்ததும் அனுப்பி வைக்கிறேன். இப்போது நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம் மாமா, ரத்னாவுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் போய் விவரம் தெரிவிக்கிறேன். ரோகிதரே, நீங்களும் பிறகு வரலாம்.
ரத்னாவின் பிரத்யேக பணிக்கென்று வேறு தேடிகளை நியமித்திருக்கிறேன். இவர்கள் தாய்மனதை கனிய வைத்த காதலிசை பாடி கடிநடனம் புரியும் கட்டளைகள். போங்கள், நான் இருமுறை கைதை கழிப்பேன், அப்போது வந்து ஆடுங்கள். அரசே, தாங்கள் செய்திருக்கும் ஏற்பாடுகளை பார்க்கும் போதுதான் தெரிகிறது தாங்கள் ரத்னாமையில் கொண்டுள்ள காதலின் வேகம். தளபதி, அவளுடைய அழகை கேள்விப்பட்டதுமே என் தலையில் ஏறிய காதல் போதை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. உண்மை. புதிய காதலுக்கும் பழைய கல்வி போதை அதிகமாகத்தான் இருக்கும். பாதுஷா, என்ன ஆயிற்று? கல்லெறிந்ததும் கனி விழுந்து விட்டது.